வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஒரு வயசானவங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வயசானவங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஆள் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல் அதெல்லாம் வைக்கலாம், எப்படி அவங்களுக்கு கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்போயுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கரப்பாகம் நமக்கு எதிர்ப்புறமாக இருக்கணும். போட்டுட்டு இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரிக்கு பார்த்து போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து நான் பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸை வந்து எவ்வளவு நீட்டாக நம்ம மடித்து போட முடியுமோ அவ்வளோ நீட்டாக வந்து நல்லா நம்ம தடை விட்டு எடுத்து விட்டுறணும். எங்கனையும் வந்து நமக்கு சுருக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். கரெக்டாக அந்தந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் நம்ம கரெக்டாக அங்கே மார்க் பண்ணுறோம். அதனால் அந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு போட்டுட்டோம்னா நமக்கு அளவு மார்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கழுத்தை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஓரத்தில் அந்த கார்னரில் மட்டும் இந்த இடம் வந்து கிராஸாக தான் இருக்கும். நம்ம வேணால் நம்ம டாட் பிடிக்கிறதுனால இந்த இடம் வந்து கிராஸாக இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது வந்து கரெக்டாக அந்த கழுத்து எந்த இடத்துல நமக்கு முடியுதுங்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கணும். கழுத்தை மார்க் பண்ண உடனே கரெக்டாக இதை வந்து ஒரு நூல் அளவு தான் இழுக்கணும். இது வந்து ரொம்பவும் இழுத்துடக்கூடாது, இது இப்படி தள்ளியும் போயிடக்கூடாது. இதுதான் நமக்கு ப்ளவுஸ் அமைகிறதுக்கு மிக முக்கியமான ஸ்டெப்பு. இந்த கழுத்து கரெக்டாக அமையணும், இந்த ஷோல்டர் அமையணும், மூணாவது இந்த ஆம்கோல். இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பேக் சைடு கட் பண்ணுறத ஃப்ரண்ட் சைடு போட போகிறோம். அதனால் இதுதான் மெயினான பாயிண்ட்டு ப்ளவுஸில். நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக ப்ளவுஸை மடித்து போட்டுட்டு நெக்கை மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலத்தை மார்க் பண்ணுறீங்க, ஷோல்டர் மார்க் பண்ணுறீங்க, கரெக்டாக ஆம்கோல் மார்க் பண்ணி கீழே இந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டே முடிஞ்சிச்சு. அளவு ப்ளவுஸை வச்சு தைக்கும்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு டேரெக்டாக டேப்பில் நம்ம டக்குன்னு இந்த அளவுன்னு வச்சுட்டு நம்ம போயிடுவோம். அளவு ப்ளவுஸை போட்டு எடுக்கும்போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி கூட போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டு நீங்கள் கட்டிங் பண்ணி உங்களுக்கே ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது நீங்களே அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக கழுத்து அகலம் மார்க் பண்ணுறேன், ஷோல்டர் அதே மாதிரிக்கு கை ஜாயிண்ட்டு, இங்கே கரெக்டாக இந்த ஆம்கோலில் கை ஜாயிண்ட்டு முடிகிற இடம், இந்த உடம்பு முடிகிற இடம், கீழே இடுப்பு சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அப்படியே இந்த ப்ளவுஸை எடுத்துட வேண்டியதான். இனி நமக்கு இந்த ப்ளவுஸுக்கும் இதுக்கும் நமக்கு வேலை கிடையாது. இது அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது தான் ப்ளவுஸை நம்ம ஃப்ரண்ட்டு ஒயரத்துக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸை. இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்க்கலாம் எவ்வளோ அளவுகள் இருக்குன்ட்டு. கரெக்டாக கழுத்து வந்து 3 இன்ச் இருக்குது. அதே மாதிரிக்கு ஷோல்டர் வந்து நமக்கு 5.25 முடியுது. அப்படின்னா இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அப்படின்னா 6.25. இவங்க வயசானவங்கும் போது நல்லா ஷோல்டர்லாம் அகலமாக தான் போடுவாங்க. இப்போ நம்மளை மணிக்கு அதாவது நார்மலான ஆளுங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு தான் வைப்போம். நம்ம தச்சு முடிக்கும் போது 2.5 வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வயசானவங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு இருக்கிற மணிக்கு போடுவாங்க. இப்போ கழுத்து வந்து 3 இன்ச்சு இருக்குன்னா இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சிடணும். 2.25 தான் எடுக்கணும். 2.25 எடுத்தால் தான் தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு 3 இன்ச் வரும். இங்கே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த சைடு ஷோல்டருக்கு அதே மாதிரிக்கு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த அளவுகளெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இது இந்த நம்ம இப்போ போடுறது வந்து தையலுக்காண்டி, இது வந்து ரெடி அளவு. அதே மாதிரிக்கு இந்த சைடு இது ரெடி அளவு. இப்போ நம்ம போடுறது தையலுக்கு சேர்த்து. அதே மாதிரிக்கு இந்த சைடு இது கரெக்டான அளவு. இந்த அளவு வந்து நமக்கு தைக்கிறதுக்காண்டி சேர்த்து விடுறோம். அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டியது இங்கே இந்த இடம் என்னது, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் வந்து இந்த இடம் தான் நமக்கு கரெக்டாக வர வேண்டிய ரவுண்டு. அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். கீழே 1 இன்ச்சு டாட்டுக்காண்டி விட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு, அதே மாதிரிக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1.5 இன்ச். அவ்வளோதான், நம்ம எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு, நெக் ரவுண்டு மார்க் பண்ணணும். நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி, நம்ம ஏஜானங்கும் போது நம்ம கழுத்து கொஞ்சம் ரொம்ப அகலமாக இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக தான் போடுவாங்க. பழைய காலத்து ஆளுங்கும்போது நமக்கு கழுத்து வந்து ஒடுக்கமாக தான் போடுவாங்க.
ஆனால் லைட்டாக ரவுண்டு கொடுத்தா போதும். இங்கே வந்து மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் அவங்களுக்கு என்ன வருது, ஆம்கோல் வந்து ஆம்கோல் உயரம் வருது. இப்போ நம்ம ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த சைடு வந்து ஒரு 1.25 எடுத்து இந்த கர்வ் கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம எப்போயுமே மார்க் பண்ணுற ஸ்டெப்பு. நீங்கள் அந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலு. இல்லாட்டி இது நம்ம சிடி பழைய டிவிடி பிளேயர்லாம் நம்ம சிடி போட்டு கேட்போம்னா அந்த சிடி இருந்துச்சுன்னா கூட அந்த ரவுண்டிங்கில் கரெக்டாக இந்த எஜ்ஜிலையும் இந்த எஜ்ஜிலையும் நல்லா டச்சிங் ஆகிரமானிக்கு வச்சோம்னா அந்த ரவுண்டு போடுறதுக்கு நமக்கு சேஃப் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல நல்லா கீழே இறக்கி இந்த இடத்துல கட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம பேக் சைடில் கவனிக்க வேண்டியது. ஆனால் இவங்களுக்கு வந்து பாடி சுற்றளவு வந்து 4 நம்ம மடித்து போட்டதில் வந்து இது 2 மடித்து போட்டதில் 10 இன்ச்சு நமக்கு காட்டுது. அப்படின்னா இது 40 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸு. 40 இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸு ஒரு 50 வயசு உள்ளவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து 2.25 வருது. அதாவது 2.25 தச்சு முடிக்கும் போது 3 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் வந்து 5.25 இருக்குது. அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கேன். நமக்கு அப்படின்னா ஷோல்டர் வந்து 3லேருந்து இப்போ நம்ம 5.25 வச்சுருக்கோம் சொன்னோம்னா 5.25 6.25னா 3.25 இன்ச்சு ஷோல்டர் வருது. ஆம்கோல் வந்து இறக்கம் 5 இன்ச்சு வருது. பாடி சுற்றளவு நமக்கு 2 மடித்து போட்டுக்கும் போது 10 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவுகள் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே நேரத்தில் 2 ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்றா போட்டு கட் பண்ணனா கூட இப்போ நம்ம எங்கனால பட்டிக்கு இதுக்கெலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அவனெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பாடி சுற்றளவு ஜாயின் பண்ணுற இடம். இப்போ 2வது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே துணியை நம்ம 4 மடித்து போட்டுக்கணும். அதே மாதிரிக்கு இப்போ மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 மடித்து போட்டுட்டு கீழே 1 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கரெக்டாக ஸ்லீவோட முன்கை சுற்றளவு வந்து லைட்டாக தான் இழுக்கணும், ரொம்ப வந்து ப்ளவுஸில் வந்து இழுத்துடக்கூடாது. அதே மாதிரிக்கு அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஆம்கோல் அளவை கரெக்டாக எடுத்து விட்ருங்க. லைட்டாக ஒரு நூல் மட்டும் இழுத்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த கேப் ஹைட்டு அந்த கேப் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து நம்ம பிக்கப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டை வந்து கேப் ஹைட், இவ்வளவு வந்து நம்ம கேப் விட்டு நம்ம கீழே இறக்கி கட் பண்ணுறோம்ல, அதனால் இது கேப் ஹைட்டு. இந்த ரவுண்டிங்க்கு பேர் வந்து இங்களுக்குள்ளே வர்ற இந்த சுற்றளவுக்கு பேர் வந்து நம்ம பிக்கப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வரைஞ்சிருக்க அளவு வந்து நம்ம வெட்டியிருக்க அளவோட சரியாக வருதான்னு ஒருக்க செக்அப் பண்ணி பார்த்துடணும். கரெக்டாக நம்ம பேக் சைடு வரைஞ்ச அளவை எடுத்து கரெக்டாக நமக்கு ஸ்லீவ் எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வச்சு ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு இந்த இடம் இந்த தையலில் கரெக்டாக வந்து முடியுதான்னு பார்க்கணும். நமக்கு பாருங்கள் கரெக்டான அளவாக வந்து நமக்கு வருது. இங்கேருந்து லைட்டாக ஒரு 2 இன்ச்சு டச் ஆகிற மணிக்கு அப்படியே கீழே இறக்கி இதில் கொண்டு போய் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிய மார்க் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ரெடி அளவுனா இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வரணும். அதனால் மேலே ஏற்றி இந்த கர்வில் கொண்டு போய் அப்படியே மறைச்சி விட்ருங்க. இந்த கோட்டு மேலேயே அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. இது ஃப்ரண்ட்டுக்காண்டி லைட்டாக ஒரு குடைவு. ரொம்ப வந்து லீனாக இருந்தாங்கன்னா நல்லா நம்ம குடையிறோம். இது வந்து கொஞ்சம் நார்மலாக கரெக்டான அளவுங்கும் போது ரொம்ப வந்து நமக்கு குடையிறதுக்கு தேவையில்லை. இந்த இடத்த கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பட்டிக்கு இப்போ இதை என்ன செய்யணும், 2 எப்பயுமே எடுத்து விட்டுட்டு தான் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கைக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து கட் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து மேலே ஒரு இன்ச்சுக்கு கிட்டே இருந்து விட்டுட்டு அதுலேருந்து நம்ம கீழே இறக்கி கட் பண்ணணும். வெளியிலேருந்து இந்த பக்கம் கரெக்டாக எடுத்து மடிப்பு எடுத்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு
இந்த இடம் மட்டும் நல்லா இறக்கி கட் பண்ணிவிட்டு இங்கே போகும்போது லைட்டாக அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டுருங்க. இது ஃப்ரண்ட் ஸ்லீவுங்கிறதுக்காண்டி மார்க்கிங். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்து நம்ம முடிச்சாச்சு. பேக் சைடை அப்படியேவும் இது வந்து கிராஸ் தான் போடுறாங்க, கிராஸ் கட்டிங் தான் அவங்க போடுறாங்க. ஏன்னா அவங்க அப்படியே போட்டு பழகிருக்கிறதுனால அந்த கட்டிங் தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதே மாதிரியே நம்ம தைச்சி கொடுக்கணும். இப்போ கரெக்டாக ஸ்லீவ் எடுத்த சைடு வந்து துணி அப்படியே பேக் சைடு துணி நம்ம போட்டுட்டு இருக்கிற அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வரையும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து லைட்டாக கிராஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டாட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிப்போம். அப்படிங்கும்போது 2 இன்ச்சுங்கும்போது ஒரு 1.25 அளவு மட்டும் விட்டுக்கோங்க. இது சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பேக் சைடு எடுத்துகிட்டு இப்போ இங்கே முன்னாடி கர்வ் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஏற்றி போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல துணி வந்து நிறைய எக்ஸஸாக தெரியாது, நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இங்கேருந்து எடுக்காமல் கரெக்டாக மேலேருந்து இந்த 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து இங்கே உள்ள அடக்கி எடுக்கணும். லைட்டாக ரொம்பவே எடுத்துடக்கூடாது, ரொம்ப எடுத்தாலும் அசிங்கமாக இருக்கும். லைட்டாக எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு கரெக்டாக அந்த கொக்கி சைடு போட்டு ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக ஏற்றி வச்சிடணும். கரெக்டாக எங்கே ஷோல்டருக்கு விட்டுருக்கோமோ அந்த ஷோல்டரையும் இதில் நம்ம தச்சு முடித்த ஷோல்டரையும் வச்சுட்டு இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டு கரெக்டாக அந்த நெக்கை வச்சு அளந்து பார்க்கணும். பட்டி எது வரைக்கும் முடிவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட் எங்கே போட்டுருக்காங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு சைடு இந்த இடத்துல பட்டி முடியுது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கீழே. அதே மாதிரிக்கு இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒருக்கா என்ன செய்யணும், இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த அளவு, ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாக வெட்டுவோம். இதை இப்படி நம்ம பிடிச்சி கரெக்டாக அந்த அக்குள் சைட்லேருந்து இந்த கொக்கி வரைக்கும் பிடிச்சி இந்த நம்ம ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள் இங்கே எவ்வளோ கம்மியாக, இந்த அளவு வந்து 1 இன்ச்சுக்கு கிட்ட வந்து நமக்கு கம்மியாக வருது. அப்போனா அந்த அளவு சைடில் என்ன இருக்கோ அதுபடி வந்து தைச்சி போடணும், நம்ம தைச்சி கொடுக்கணும். கரெக்டாக 1 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த அளவு. இதிலேருந்து நம்ம கழுத்து நல்லா ரவுண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த டாட் உயரத்துலேருந்து கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு கீழே வச்சே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது டாட் முடிகிற இடம், அதிலேருந்து கீழே இந்த ஹைட்டு டாட் முடிகிற இடம், இது ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காண்டி டோட்டலாக வந்து நமக்கு 12.5 இன்ச் வருது. இப்போ கரெக்டாக அந்த டாட் வந்து என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு நம்ம ஒருக்க செக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு 2.5 இன்ச்சு கேப்பில் இருக்குது. கரெக்டாக அந்த கோட்டு மேலே 2.5 இன்ச்சு கேப்பில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக போடல, வயசானவங்க கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. அதனால் இந்த அளவு மேலே இது கரெக்டான அளவு. இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி இந்த தையலுக்காண்டி அதே மணிக்கு இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இந்த அளவு அப்படியே மணி கொண்டு வந்து அப்படியே இதில் போய் இணைச்சிடணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. கரெக்டாக அளவு சட்டையை போட்டு எப்படி மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கழுத்தை கட் பண்ணிடலாம். இந்த கோட்டுக்கு கொஞ்சம் வெளியே வீனஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணி பழகுங்க. டாட்டுக்கு வச்ச அளவு ரெண்டு துணி நம்ம போட்டு கட் பண்ணுறோன்னா எல்லா அளவுகளும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரிக்கே பார்த்து நம்ம கரெக்டாக கட் பண்ணணும்.
இந்த டாட் இந்த ஜஸ்ட் அளவு. இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு பட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இது தெரியும் உங்களுக்கு நல்ல கேப் எவ்வளோ கிடைக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அப்படி அவங்க தைச்சி போட்டிருக்கும் போது நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் ஜஸ்ட் அளவில் வந்து உங்களுக்கு லூஸ் விடுவோம். இப்போ இதில் மிச்சம் இருக்க கேப்பை அளந்துக்கணும். இப்போ 2.5 இன்ச், 2.5 + ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2.25 இருக்குது. அப்படின்னா 2.25 + ஒரு 1/2 டேப்பை கரெக்டாக மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சு கரெக்டாக இந்த நம்ம இடுப்பு பட்டிக்கு மார்க் எங்கே போட்டுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம அளக்கும்போது 2.25 கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அடித்து திருப்புற மணிக்கு மேலே 1/2 இன்ச் சேர்த்துருக்கோம், கீழே 1/2 இன்ச் சேர்த்துருக்கோம். அதே மணிக்கு இங்கிட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த 2.5லேருந்து 2.5 கரெக்டாக 2.5 எடுத்துக்கிட்டு மிச்ச அளவு மார்க் பண்ணிக்கணும். 10 இன்ச் 10 இன்ச் எனக்கு பட்டியோட நீளம். பட்டிக்கு துணி எடுத்துகிட்டு 10 இன்ச்சு நமக்கு நீளம் தேவை. 10 இன்ச்சு அளவுக்கு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்படியே பட்டியை 2ஆக மடித்து போட்டுட்டு ஒன் சைடு நமக்கு 3.25 தேவைப்படுது, ஒன் சைடு வந்து 3 இன்ச். ஹைட்டு கூட உள்ள பக்கத்தை அளந்து முதல்ல சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு பட்டிக்கு அடித்து திருப்புறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு எந்த சைடு 3.25 இருக்கோ அதை அப்படி போட்டுட்டு இந்த சைடு வந்து 3 இன்ச். இப்போ நமக்கு குறைவாக இருக்கிறது தான் நமக்கு ஊக் சைடு வர்றது. இப்போ இந்த 2.5 இன்ச்சையை மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இந்த 2.5 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக வைக்கிறது. இதில் வந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து கரெக்டாக மேலே ஏற்றி இது ஃப்ரண்ட் சைடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயும் ஒரே கட்டிங்லேயும் நம்ம 2 ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுங்கிற மெத்தடை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.